மாயா பஜார் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நந்தனார் படத்தில் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்ஸு. தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இறைவனெல்லாம் கும்பிடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னவங்களெல்லாம் இவர் ஊரையே கூட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த ஊரையே கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனால் இங்கே எல்லோரும் விழுந்து கும்பிட்டுட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தா நந்தி மறிச்சிட்ருக்குது. கோயிலில் சிவனுடைய தரிசனம் தெரியலை. அந்த நேரத்தில் அவர் பாடுறாரு, உருகி உருகி பாடுறாரு, இந்த மறிக்கலாமோ நந்தி மறிக்கலாமோ வழிவிடலாமோ, எனக்காக வந்திருக்கிறாங்களே, நான் தரிசனம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அவர் பாடி அந்த உருகல் அவருடைய நடிப்பு ஆயோச்சா நிஜமாக அவ்வளோ ஒரு நடிப்புங்க. அந்த நாமளே மாறிடுவோம். அதை கேட்ட நந்தி உருகி அப்படியே வழிவிட்டு அந்த சாமி தரிசனம், அந்த சிவனுடைய எம்பெருமானுடைய தரிசனம் அப்படி தெரியும். அதை கூத்தாடுறாரு, அப்படியே கூத்தாடி பாடுறாரு. அந்த அவருடைய நீலகண்ட தேசியர் செமையாக பிச்சு உதறிப்பாருங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் மறுபடியும் அவருடைய முதலாளிகிட்ட வந்துட்டு, நான் தில்லைக்கு போகணும் ஆண்டே, எனக்கு தில்லைக்கு போய் வர வழி விடுங்களேன், கொஞ்சம் எனக்கு உத்தரவு தாருங்களேன், உத்தரவு தாருங்கம்மா, தாரும்னு கெஞ்சுறாரு. இவர் மறுத்து பேசுகிறாரு. பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர் விடவே இல்லை. அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. உடனே அந்த ஆண்டு அவர் சொல்கிறாரு, போலாண்டா, நீ போலாண்டா, சிதம்பர தரிசனம் தானே, போலாண்டா. ஆனால் நம்மளுடைய 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டுட்டு அறுவடைக்கு சித்தமாக்கிட்டு நீ போகலாண்டா அப்படின்னு ஆண்டே சொல்கிறார். ஆண்டே, இது ஆகுமா? என்னால் ஆகக்கூடிய வேலையா? இப்போதைக்கு நான் சிவ தரிசன தில்லைக்கு போக முடியாதா? நான் ஏன் இறைவனா என்னை இப்படியே சோதிக்கிறியே, நான் உன்னை காணவே முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. இறைவன் சும்மா இருப்பாரா? ஆண்டே சொன்னது தான், 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு சித்தமாக்கிட்டு போன்னு சொல்லிட்டாரு. இவருடைய உருகல் அந்த எம்பெருமான் இறைவனை கேட்குது. அந்த எம்பெருமான் இறைவன் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே பண்ணுறாரு. அந்த வயல் அத்தனை விதையும் ஒரு நாளில் அப்படி அறுவடைக்கு சித்தமாக்கி நிற்கிறாரு. கேட்க முடியல, பார்க்க முடியல. அதை பார்த்துட்டு ஓடி வராங்க. பார்த்துட்டு இவர் காதுக்கு வந்துடுது. ஆண்டையை ஓடி வந்து பார்க்குறாரு. அத்தனை கொத்தா நெல்மணிகள் தலை சாஞ்சு நிற்கிது, அறுவடைக்கு சித்தமாயிடுச்சு. ஆஹா, எப்படிப்பட்ட இறைவனுடைய அருள் கிடைச்சவனை போய் பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமான கேட்டோமே, இது அடுக்குமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த அவருடைய காலில் விழுகிறாரு. நந்தனாருடைய காலில் விழுகிறாரு. என்ன இருந்தாலும் இறைவன் மேலே பக்தி ஒரு பக்கமும், தன்னுடைய முதலாளி பக்தி விசுவாசம் ஜாஸ்தி இல்லையா, அப்படியே விழுந்து கும்பிடுறாரு. குருன்னு நினச்சி அவர் விழுந்து கும்பிடுறாரு. இவர் முதலாளி பக்தினால் இவரும் விழுந்து கும்பிட்றாரு. என்ன ஒரு உண்மையாகவே நிஜமாக அந்த இடத்துல முதலாளி பக்தின்றது அந்த இறைவன் பக்தி உள்ளவர் கூட முதலாளி பக்தி எப்படி கடைப்பிடிச்சாரு, எப்படி ஒரு தன்னுடைய குல தொழிலை அவர் எப்படி போற்றினார் அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறமா குருவுக்கு அவரே அறிவுரைகளை கேட்டு வாங்கிக்கிறார். குருக்கிட்டேருந்து ஆண்டைக்கு பதில் சொல்லிட்டு, அவருக்கு அறிவுரைகள் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியருக்கு பூர்ண கும்ப மரியாதையோடு அவருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்குது. 3 நாயன்மார்களில் ஒருத்தரான நந்தனாருடைய படத்தை நீங்களும் பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.